1941 இரண்டாம் உலகப் போரின் நடுவில் வட ஆப்பிரிக்காவின் முடிவில்லாத பாலைவனத்தில் பிரிட்டிஷ் இராணுவம் ஒரு பெரிய சிக்கலை சந்தித்தது. எதிரியின் விமான தளங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருந்ததால் வழக்கமான தாக்குதல்கள் பல நேரங்களில் தோல்வியடைந்தன. அப்போது ஒரு இளம் அதிகாரி, டேவிட் ஸ்டெர்லிங், ஒரு வித்தியாசமான யோசனையை முன்வைத்தார். பெரிய படையல்ல, மிகச் சிறிய ஆனால் மிக உயர்ந்த பயிற்சி பெற்ற குழு எதிரியின் பின்னால் சென்று எதிர்பாராத தாக்குதலை நடத்த வேண்டும் என்றார். அந்த யோசனையில்தான் ஸ்பெஷல் ஏர் சர்வீஸ் அல்லது SAS பிறந்தது. SASன் குறிக்கோள் வெறும் போரிடுவது மட்டுமல்ல, உலகின் மிகவும் கடினமான சூழல்களிலும் அமைதியாக செயல்படக்கூடிய வீரர்களை உருவாக்குவதுதான். அதனால் இவர்களின் தேர்வு முறை உலகின் மிக கடினமான இராணுவத் தேர்வுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பல நாட்கள் நீளும் மலைப்பயணங்கள், கனரக சுமைகளுடன் பல கிலோமீட்டர்கள் நடைபயணம், குறைந்த உணவு, குறைந்த தூக்கம், கடுமையான மன அழுத்தம், துல்லியமான வழிகாட்டும் திறன் மற்றும் மன உறுதியை சோதிக்கும் பல கட்டங்களை கடக்க வேண்டும். உடல் வலிமை மட்டும் போதாது, அழுத்தமான சூழ்நிலையிலும் சரியான முடிவெடுக்கும் திறன்தான் முக்கியம். இவர்களின் புகழ்பெற்ற வாசகம் "Who dares wins", அதாவது துணிந்து செயல்படுபவர்களே வெற்றி பெறுவார்கள். இரண்டாம் உலகப் போரிலிருந்து இன்று வரை SAS பல முக்கிய வரலாற்று நடவடிக்கைகளில் பங்கேற்றுள்ளது. 1980ஆம் ஆண்டு லண்டனில் நடந்த ஈரானியன் எம்பசி சீஜை முடிவுக்கு கொண்டு வந்த நடவடிக்கை உலகம் முழுவதும் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் பற்றிய பார்வையை மாற்றியது. இன்று SAS நவீன நைட் விஷன் சிஸ்டம்ஸ், பாதுகாப்பான தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள், கண்காணிப்பு ட்ரோன்கள் மற்றும் மேம்பட்ட நுண்ணறிவு ஆதரவுகளுடன் செயல்படுகிறது. உலகின் பல முன்னணி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அமைப்புகள் SASன் அனுபவங்களிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் ஊக்கமடைந்துள்ளன. 80 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு சிறிய படைப்பிரிவு உலகின் மிக புகழ்பெற்ற ஸ்பெஷல் ஃபோர்சஸ்களில் ஒன்றாக தனது இடத்தை தக்க வைத்துள்ளது.